வெல்கம் டு இன்னைக்கு என்ன செய்தி. இன்னைக்கு வந்து கனிதிரு அவர்கள் வந்து பேட்டி கொடுத்துருந்தாங்க, இன்டர்வியூ மாதிரி. அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதில் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, ரெட் கார்டை பற்றி தான் பேசியிருந்தாங்க. என்னன்னு தெரில, இப்போ பார்த்தீங்கன்னா கனிதிரு வந்து பாருக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. ஒரு வேளை பாருக்கு எதிராக நிற்கிறது சாண்ட்ரான்றதுனால அவங்களுக்கு ஃபேவராக பேசுகிறாங்களா என்னன்னு தெரில. ஏன்னா பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா கனிதிருக்கும் பார்வதிக்கும் ஒத்தே போகாது. அவங்க போகிற அந்த கடைசி நிமிஷம் வரைக்கும் 2 பேருமே ஒரு ஆர்கியூமெண்ட்டில் தான், சண்டையில் தான் இருந்துக்கிட்டு இருந்தாங்க. அப்படி இருக்கும் பட்சத்தில் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பேட்டியில் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பார்வதிக்கு கொஞ்சம் ஃபேவராக பேசியிருக்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு. அந்த கார் டாஸ்க் நடந்தது பார்த்தீங்களா, அது வந்து என்ன சொல்லியிருந்தாங்கன்னா கனிதிரு, தள்ளி விட்டது தப்பு இல்லை, ஆனால் காலில் தள்ளி விட்டது தான் தப்புன்னு சொல்லுவேன். ஏன்னா நிறைய கேம் அப்படி தான் போயிருக்கு. ஸோ அவங்க புஷ் பண்ணது வந்து நான் தப்பே சொல்ல மாட்டேன். ஆனால் புஷ் பண்ணி விட்ட விதம்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா காலில், அதை தான் நான் தப்புன்னு சொல்லுவேன். 2வது பார்த்தீங்கன்னா, அந்த பேனிக் அட்டாக்லாம் வந்தது ஓகே தான். அதுக்கடுத்து அவங்க சில இந்த காலில் விழும்போதெல்லாம் பண்ணாங்கல்ல, அதை தான் என்னால் வந்து இப்போ வரைக்கும் ஏன் மன்னிச்சிருக்கலாமே, எதுக்கு அவ்வளோ ஓவராக போகணும் அப்படின்ற மாதிரி இருந்தது. ஏன்னா அவங்க எப்படி நின்று பேசுவாங்க அந்த பிபியில் எல்லாமே எங்களுக்கு தெரியும். ஆனால் ஏன் அந்த காலில் விழும்போது மட்டும் அப்படி பயந்தாங்கன்னு அந்த ஒரு விஷயம் தான் எங்களுக்கு புரியல. இங்கே ஒன்று பேசுகிறதுமா அங்கே ஒன்று பேசுகிறதுமா இருப்பாங்க, அது எனக்கு தெரியவே இல்லை அப்படின்னு சொல்லி பேசியிருந்தாங்க. 2வது பார்த்தீங்கன்னா, அவங்க சாண்ட்ரா பாப்பாவை பற்றி கனிதிரு பேசினாங்க அப்படின்னு சொல்லி ஒரு இஷ்யூ ஆச்சு பார்த்தீங்களா. அது கூட ஃபைனல் எபிசோடில் பேசப்பட்டது விஜய் சேதுபதி சார் முன்னாடி. அப்போ கூட அவங்க மன்னிப்பு கேட்டிருப்பாங்க, உங்கள் குழந்தைய பற்றி பேசலை அப்படின்னோடனே புரிஞ்சுக்கிட்டு மன்னிப்பு கேட்டேன்னு சொல்லியிருப்பாங்க. அதுக்கப்புறம் விஜய் சேதுபதி சாருக்காக தான் நான் மன்னிப்பு சொன்னேன், சாரி கேட்டேன், ஆனால் நான் உணர்ந்து சொல்லலைன்ற மாதிரி சாண்ட்ரா சொல்லியிருப்பாங்க. இப்போ வரைக்கும் அவங்க என்ன பண்ணுறாங்களாம், அந்த எபிசோடை எடுத்து போட்டு கனிக்கு அவங்க டேக் பண்ணிகிட்ருக்காங்களாம், நீங்கள் என் பாப்பாவை பற்றி பேசியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதையும் சொன்னாங்க, நான் பேசவே இல்லை, நான் அப்படி மீன் பண்ணி சொல்லலை, ஆனால் அவங்க இப்போவும் என்னை மட்டும் டேக் பண்ணி நீங்கள் பாருங்கள் எங்கள் பாப்பாவை பற்றி பேசியிருக்கீங்கன்ற மாதிரி போட்டிருக்காங்க. அப்போ அவங்களுக்கு அது புரிதல் இல்லைன்னு தான் அர்த்தம் அப்படின்ற மாதிரி பேசியிருந்தாங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா சபரியோட இது பிறந்தநாள் பார்ட்டிக்கு போயிருந்துருக்காங்க போல் கனி, அதுக்கப்புறம் துஷார், அரோரா சிங், அப்புறம் இவங்க எஃப்ஜே, விக்கல்ஸ் விக்ரம் அவங்க ஒய்ஃபு, அப்புறம் சுதிக்ஷா, அப்படி நிறைய பேரை பார்த்தேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா அப்சரா, இவங்க எல்லாருமே இருந்தாங்க. அப்புறம் இவங்களெல்லாம் கூப்பிடல போல், சபரிக்கு ரொம்ப ஃபேவரேட்டான அவங்க தங்கச்சி ரம்யாவை கூப்பிடல. ஒரு வேளை விக்கல்ஸ் இருக்கிறதுனால வியானாவையும் கூப்பிடலன்னு நினைக்கிறேன். அப்புறம் கெமி இருந்தாங்க, ஒரு அன்பு கேங்கா இவங்க எல்லாருமே அதில் இருந்து அந்த பிறந்தநாள் செலிப்ரேஷன் பண்ணாங்க. சபரியெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய இன்டர்வியூவில் திவ்யாவோடலாம் பேட்டி கொடுத்து ஜாலியாக தான் இருந்தார். இதில் பார்த்தீங்கன்னா இந்த பிறந்த நாளில் கூப்பிடல போல், அவங்களையும் பார்க்க முடியல. அப்புறம் இவங்க எல்லாரும் கேக்லாம் கட் பண்ணி ஜாலியாக செலிப்ரேஷன் பண்ணாங்க. எனக்கு என்ன ஒரே ஒரு விஷயம் புரியலன்னா, அரோராவை எந்த ஃபேன்ஸ் மீட்லேயும் என்னால் பார்க்கவே முடியல. ஏன் சொல்லுங்களேன், இப்போ ஒரு டாப் 4 வரைக்கும் வந்தவங்க ஃபேன்ஸ் இல்லாமல் டாப் 4 வரைக்கும் வந்தாங்க. ஒரு வேளை பிக் பாஸே அவங்கள டாப் 4 வரைக்கும் இவ்வளோ ஓட்டு இருக்குன்னு கூப்பிட்டு வந்துட்டாங்களா என்னன்னு தெரில. ஒரு ப்ரெஸ் மீட்டு, ஒரு இன்டர்வியூவில் ஒன்றும் இல்லை. இப்போ எல்லோரும் எப்படி ஃபேன்ஸ் ஃபெஸ்டிவல் மாதிரி வச்சாங்க, நானும் அரோரா சிங்கோட ஃபெஸ்டிவல் இருக்கும்னு பார்த்தேன், ஒரு இடத்துல கூட காணோம். அதான் ட்விட்டரில் மட்டும் அவங்களோட இன்ஸ்டா பக்கத்தில் மட்டும் போட்டிருந்தாங்க பார்த்தீங்களா, ஃபேன்ஸ் எல்லாம் நீங்கள் என்ன பிஸ்கோத்து அப்படின்ற மாதிரி. மேபி எங்கே வந்து திரும்ப பேசுனா எல்லாரும் வச்சு செய்ய போகிறாங்கன்றதுனால அவங்க ஃபேன்ஸ் மீட் கொடுக்கலையா என்னன்னு தெரியல, இல்லை கூப்பிட்டதுக்கு வரமாட்டேன்னு சொல்லிட்டாங்களா என்னன்னு தெரியல. அது என்னவோ அவங்களோட இது தானே, எங்கே வந்து நம்ம ஏதாவது பேசி திரும்ப நம்ம எல்லோரும் போட்டு அடிக்க போகிறாங்கன்றதுனால அவங்க பயந்துட்டாங்களா என்னன்னு தெரில. அடுத்து பார்த்திங்கன்னா பார்வதி ஒரு பதிவு போட்டிருந்தாங்க, அந்த பிபி ஹவுஸ்குள்ளே அவங்க என்னென்னலாம் ஃபேஸ் பண்ணியிருக்காங்க, நான் அவ்வளோ கஷ்டத்தை அனுபவிச்சிருக்கேன், எனக்கு வந்து நான் அந்த வீட்டில் வந்து நான் எல்லா எமோஷ்னலையும் காமிச்சிருக்கேன், அழுகையாகட்டும், சோகமாகட்டும், கோவமாகட்டும், சைலண்ட் ஆகட்டும், சிரிப்பாகட்டும்,
எல்லாமே இருந்தப்போ கூட, அந்த ரெட் கார்டுன்னு ஒண்ணு வரும்போது, அதில பட்ட நான் கஷ்டமாகட்டும், என்னோட இவ்வளோ கஷ்டத்தெல்லாம் பட்டு நான் வெளியில வரும்போது, எனக்கு உறுதுணையா நின்னது என்னோட ஃபேமிலி, என்னோட ஃபேன்ஸ் மட்டும்தான். அவங்களால மட்டும் தான் நான் வந்து இப்போ வரைக்கும் அந்த ரெட் கார்ட்லேருந்து கொஞ்சம் திரும்ப என்னால வர முடிஞ்சது. அதனால ஃபேன்ஸுக்கும், என்னோட ஃபேமிலிக்கும் நன்றி அப்படின்ற மாரி அந்த பதிவுல போட்டிருந்தாங்க. ஸோ, அது ரொம்ப ஹேப்பியா இருந்துச்சு. பார்க்கலாம் அடுத்தடுத்து அரோரா ஏதாவது பேட்டி குடுக்குறாங்களா? இல்ல எப்படி பண்றாங்கன்னு இதுவரைக்கும் என்னன்னு தெரியல. பொறுத்திருந்து தான் பார்க்கணும். அப்படி பேட்டி குடுத்தாங்கன்னா, நம்ம கண்டிப்பா அத பத்தி டிஸ்கஸ் பண்ணுவோம். என்னோட சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. என்னோட சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஏன்னா 98% தான் என்னோட சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமயே பார்த்துக்கிட்டு இருக்காங்க. 1% மட்டும் தான் சப்ஸ்கிரைப் பண்றாங்க. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வணக்கம். பாய்.